ஏன்னா திமிரா வந்து தலைவி போஸ்ட்க்கு வந்த அப்புறம் நான் எல்லாருக்கும் கோவப்பட்டதுக்காக கேக்குறது. அது போல சண்டை இல்ல, அதனால அமைதியா எவ்வளவு ஜாலியா எல்லாருக்கும் ஹெல்ப் தானே பண்ணி. கண்டிப்பா டெஃபினட்டா. ஒரு ஜால்ரா அடிக்கிறதுக்கு ஒரு அர்த்தம், ஏதோ கேரளா ஜால்ரா என்ன யாரையா அந்தம்மா தலைவியான அப்புறம் ஏதாவது ஆட்டிடியூட் சேஞ்ச் பாத்தீங்களா யாராவது? இவ்வளவு கேவலப்பட்ட ஒரு பொழப்பு தேவையா? நிறைய பாக்கட்ட தலைவி. சோரி முடிச்ச பயல எல்லாம் தலைவே, புண்ணு வந்தவளை எல்லாம் தலைவீன்ற. ஒருவேளை நீங்க போகலன்னு வச்சுங்க, அடுத்தது நீங்க அப்படி இல்லைன்னா சக்தி, 2 பேத்துல தான் தலைவரை சொல்லுவோம். சரிங்களா? ஓ கதை அப்படி போக. நீங்க வந்துட்டீங்கன்னா ஓவியாவை வந்து சமையல் டீமுக்கு தலைவியை போடுங்க. ஓவியா, ஜூலி, இந்த ரைசா. எப்படா உனக்கு இந்த குறுக்கு ஐடியா எல்லாம் வருது? அதுக்கெல்லாம் கிட்னி வேணும். என்ன கிட்னியோப்பா? 3 பேரும் கம்பல்சரி ஓவியாவை தலைவியாக்கு சமையல் டீமுக்கு. ஏன்னா இவங்க எல்லாத்தையும் குறை சொல்றாங்கல்ல, நேரத்துக்கு நமக்கு சாப்பாடு தராங்கன்னு பாப்போம். அட பஞ்சமகா பாவிகளா, எவ்வளவு பெரிய திட்டம் இது! தெரியாம இந்த வீட்டுல வெகுளித்தனமாவடா இருந்துட்டேன். அது மூஞ்சிய பாருங்க ஐயா, ஹோட்டல்ல வர சொல்ற சட்டி மாதிரியே இருக்கு. போனே வெட்டு முத்து நடக்கும்னு சொன்ன, இங்க பாடிட்டு இருக்காங்க. அதானே ஓவியாவையும் இன்னொருத்தரையும் காப்பாத்துறதுக்கு வந்த மொத்தமான ஓட்டுகள் எண்ணிக்கை 1,15,00,000. எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? எங்கேயோ போயிட்டடா நீ, எங்கேயோ போயிட்ட. என்னையும் மதிச்சு கிடையாதுடா. பத்தியா பெருமையா இருக்குடா, ரொம்ப பெருமையா இருக்கு. இருக்கிறதுலயே கம்மியான ஓட்ஸ் கஞ்சாகர பொண்ண. என்ன பிரச்சனை பரணிக்கு நினைக்கிறீங்க நீங்க? கஞ்சாகரப்பு உலகமே பிரச்சனை, இருக்கிற 14 பேர்த்தோடையுமே பிரச்சனை. டேய் முதல்ல நீங்க வெள்ளையும் சொல்லியமா இருங்கடா, அடுத்தவங்க பொழப்ப கவனிக்காத, உங்க பொழப்ப பாருங்கடா, போங்கடா. என் ஒய்ஃப் இது வரைக்கும் கல்யாணம் முடிச்சு 3.5 வருஷம் ஆச்சு. இவ்வளவு நாள் நான் பார்க்காம பேசாம இருந்ததே இல்ல. அது தெரியாமலா வந்தீங்க நீங்க உள்ள? ஒரு நாள்னு தெரியாதா? டேய் உன்ன மாதிரி எத்தனை டக்கால்ட்டி வேலை பண்ற பையன்களை நான் பாத்திருக்கேன். என்கிட்டயே டக்கால்ட்டி வேலை பண்றியா? கப்பல தண்ணி விட்டு நான் ஊத்தி தரேன். கப்பலதே குடிக்கணும். இருந்தேன் அந்த நான் உண்டாங்கண்ணே, நான் ஊத்தி தரேனே. அடடடடடா, என்ன மாதிரி நடிக்கிறாங்க. இந்த மாதிரி சந்தர்ப்பம் எல்லாம் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. இவ்வளவு நேரம் சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருந்த, என்ன பார்த்து சோக மியூசிக் வாசிக்கிறியா? ஆனா நான் வந்து 10 நிமிஷத்துல இருந்து யோசிக்கிறேன். அதுதான் நான் சொல்லுவேன். அவருக்கு தெரியும், அவர் வெளியே போக மாட்டாரு, அவ்வளவு ஓட்ஸ் கிடைக்கும்ன்ற நம்பிக்கை அவருக்கே இருந்துச்சு. இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறது சரி, ஊருக்குள்ள 10 முகமூடு கொள்ளக்காரர் இருக்கிறது சரி. பிளீஸ் கெஞ்சி கேக்குறேன். நாலுதான் இல்ல, நாலுதான் கேக்குன்றாங்க. அழனா ஓவர் ஆக்ஷன் தாங்க. செருப்ப வேகமா வீசு. ஏன்டா என் மேல செருப்பு வேகமா வீச சொல்ற? அப்பதானே ஜனங்களுக்கு உங்க மேல சிம்பத்தி வரும், ஓட்டு வரும், காசு வரும்ல. ஓட்டு வரும், காசு வரும்னா செருப்புல என்ன வேற எதுல வேணாலும் அடி சொல்லு. ஓட்டு கிட்டலாம் ஒண்ணுமே கிடையாது. ஆமா, கண் துடைக்க வேணும். இவ்வளவுதான் மரியாதை உனக்கு. எம் சைடு கோல் போடாத. தயவு செஞ்சு ஓப்பனா சொல்றேன், பிக் பாஸ் கிட்டையும் நாங்க சொல்றோம் ஓப்பனா, தயவு செஞ்சு எங்களை மாதிரி ரொம்ப நேர்மையா இருக்கிறவங்க கொஞ்சம் வெளில அனுப்பிச்சிருங்க. உங்களுக்கு சேனல்ஸ் நல்லா போகும். அது ஒரு முழு ஆம்பளை பேச வேண்டிய பேச்சுடா. நீ உருட்டி வச்ச களிமண் நாட்டு இருந்துகிட்டு உனக்கு எதுக்கு இந்த நினைப்பெல்லாம்? அவ்வளவுதான், வீட்டுல போய் வேலையை பார்ப்போங்க. டூ மச்சா பேசாத, மேட்டர் சொல்லு. இவ்வளவு பேத்து கூட இவ்வளவு கல்ச்சர், இவ்வளவு கலாச்சாரம் உங்க வாழ்க்கை கூட ஒத்து போங்க. எனக்கு என்ன தலையில தானே இத விட்டு அவுட் கொடுத்தா தீக்கலை நாய் பேச்ச பாரு. எங்க ஹியூமன் பீங்க மதிச்சு உட்காந்துருக்கோம், மணி கிடையாது. நீ எல்லாம் ஏன்டா உசுரா இருக்கா? இதெல்லாம் ஒரு போப்பாடா. You're not happy that I'm here? You didn't even congratulate me. ஒர்க் அவுட் ஆகி போச்சு. I don't know. I think I'm the one who was really loving you and you are just playing with me. ஐயோ, இந்த ஆளு டீச்சரை வச்சிருக்காண்டோ, அத நான் பார்த்து போட்டோ. இத யாராவது கிட்ட நான் சொல்ல வேணுண்டோ, இல்லன்னா என் மண்டை வெடிச்சு போயிருண்டோ. அது நாடகமா, இது நாடகமா, அது நாடகமா,
இது நாடகமா இங்கு நான் காணும் வேஷங்கள் கொஞ்சம் அல்லவே நான் இது போ